இங்கே வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ் மீடியா அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக டைரக்டர்ஸ் அண்ட் அண்ட் சம் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஐயோ ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அண்ட் எனக்கு சொல்லணுன்னா ஐ மீன் ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்ட கூட ஏன் தெரில பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா லைக் குவன் வந்து டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும் ஏன்னா குவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ் இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது அதை படித்து வளர்ந்த ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸோட வந்திருக்காரு அதுக்கான முதல் படிதான் இந்த வெப்பன் அவர் என்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார் இந்த டிசி ஸ்டைல் இந்த காமிக் ஸ்டைல் இந்த இந்த மாங்கா அதை பற்றிலாம் ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் கான்செப்டை ஒரு பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது 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 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பட்ஜெட் தேவைப்படும் அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ் அப்துல் சார் மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார் அவங்களால மட்டும்தான் அது முடியும் ஏன்னா நான் 2 நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் கிட்ட காமிச்சேன் நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார் கேட்டோடனே நான் சொன்னேன் இல்லை சார் புது ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோட வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல பெருசாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான் இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்த் இதை பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு 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 ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மில்லியன் ஸ்டோரிஸும் சரி அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ் ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது அவங்க அடுத்து வச்சிருக்க லைனப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அது அது ரொம்பவே இம்ப்ரெசிங்காக இருந்தது அண்ட் சத்யராஜ் சார் நான் வந்து பாரதி ராஜா சாரோட நடித்தேன் ராக்கியில் அவரோட நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன் அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் சாரோட நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார் அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷமில் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் ஃபாஃபான் போட்டிருந்தாங்களோ ஃபஹத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அதில் சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வெரி வெரி ஹாப்பி யூஆர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார் அண்ட் மைன் கோபி சார் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை சச் அ ஸ்வீட் பர்சன் அண்ட் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ் அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ் அது வந்து நார்த்தில் அனுப்பம் கேர் சார் பண்ணிகிட்ருக்காரு சவுத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார் அண்ட் தானியா இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு எவ்வளோ படங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன் நீங்கள் பண்ண படங்கள்லேயே அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான் அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான் அவங்க பண்ணதில்லை அதுவும் நான் கேட்டேன் அண்ட் தேங்க்யூ தான்யா அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜு பிள்ளை வெரி 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 ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்சோ அண்ட் உதயகுமார் சார் எழில் சார் தனஞ்சயன் சார் இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் த லவ் ஐ மீன் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் லாட் சார் ஏன்னா
இந்த மாதிரி ஒரு ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ தூரம் அவங்க பேஷனேட்டாக வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். நான் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூவை தாண்டி இட் ஹாஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பன்லேருந்து முடியறது இல்லை. இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. அதுக்கு ப்ரெஸ், மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது, இல்லை எப்போ இந்த படம் இன்னைக்கு மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ். ஸோ டேட்டு தான் தெரில. எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல, ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம், பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஒரு சர்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான். அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சிருக்காரு. அது அது தொடர்ந்து இருக்கும். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா, யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட். தொடர்ந்து நான் பண்ணுற படங்கள் தரமணிலேருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும், என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இட் வாஸ் லவ்லி being on the stage, and I hope this film brings a lot of success to Mansoor sir and Million Studios, because I also want to be a part of the success. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல் வெப்பன் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணதில், இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். சத்யராஜ் சரோட, ராஜீவ் மேனன் சார், வசந்த் ரவி, ராஜீவ் பிள்ளை, குஹன் சார் ஓட வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டைரக்டர் குஹன் சாருக்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். அண்ட் வெப்பன் ஒரு ரொம்பவே யூனிக்காக படம் இருக்குது. ஒரு புது கான்செப்ட். படத்தை உங்களுக்கு காமிக்க நாங்கள் எல்லாரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. மன்சூர் சார், அப்துல் சார், காதர் சார், அண்ட் எல்லாருக்கும், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டிஓபி பிரபு சார், ஆக்ஷன் டைரக்டர் சுதேஷ் மாஸ்டர், ரிஸ்வான், லேகா மோகன் காஸ்டியூமர், கோபி சார், எடிட்டர் கோகுல் சார், எல்லாரும், நம்ம ஏடிஸ் கௌதம், கார்த்திக், பரத், தமிழ், பாலா, அன்சாரி, சுபாஷ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கோத்து விட்டுட்டாங்க குகனு. ஆக்சுவலாக சவாரி படத்தில் ஹீரோவாக சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, நான் ஒன்றும் அந்த கேரக்டராக பண்ணியிருந்தேன். அண்ட் கங்க்ராட்ஸ் குகன். ரொம்ப வருஷம் ட்ராவல் இது, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வெப்பன் படத்துக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கான். வசந்த் ரவி அஃப்கோர்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவருக்கும் கங்க்ராட்ஸ். இந்த படத்தை முதல்ல சொல்லிட்டு இருப்பான், ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் ஒன்று பண்ணணும், வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு கரெக்டாக தீனி போடுற மாதிரி ப்ரொடியூசர் வேகமாக இறக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். காசு பார்த்தாலே தெரியுது. ஏடா அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னோன்னா, பேனர்லேயே வந்து 100 நாள் உள்ள படம்லாம் இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமலா தேட்டரில் எப்போ போனாலும் ரைட் சைடில் பெருசாக, சத்யம் தேட்டரில் எப்போ போனாலும் அவ்வளோ பெரிய பேனர் பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் என்னோட படத்துக்கு வரப்படி ராமசாமிக்கும் கேட்டோம், அஸ்வின் அவரோட படத்துக்கு மாவீரனுக்கும் கேட்டோம். யாருக்குமே கொடுக்க மாட்டோம் நாங்கள் பேனர், அங்கேயே மட்டும் தான் வைப்போம். மிக்ஜாம் கோயிலில் கூட பேனர் வந்து கிழிஞ்சிருச்சு. அடுத்து உடனே இன்னொரு புது பேனர் மாற்றிட்டாங்க, அந்த இடத்த விடாமல் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பேனர்லேயே படம் ஓடி இருக்கு. அதே மாதிரி படம் 100 days கண்டிப்பாக ஓடுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. இந்த மேடையில் இந்த வார்த்தை பேசுறதுக்கான நேரம் எழுத கிடையாது. சத்யராஜ் சாருடைய அவர் பேச்சு கேட்க தான் நானே வந்திருக்கேன். குகன் தம்பி நிறைய பேசணும், வசந்த் தம்பி பேசணும். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பெரிய வாழ்த்துக்கள்ங்கய்யா. எனக்கு முன்னுமே பழக்கம் இருக்கு அவங்கள. அவங்க சிறந்த மக்கள். உண்மையிலே அந்த உபசரிப்பு ரொம்ப அழகா இருக்கும். அந்த உபசரிப்புக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ங்கய்யா. அதே மாதிரி குகன் தம்பி திறமசாலி, பெரிய திறமசாலி தம்பி. தம்பி சொல்ற விதமே ரொம்ப அழகா இருக்கும். அதிகமாக பேசவே மாட்டான், ரொம்ப சத்தம் பெற்று பேச மாட்டான்.
ரொம்ப மெதுவாக தான் இருக்கும், ஆனால் அத்தனையும் உண்மையாக இருக்கும், பயங்கர பலமாக இருக்கும். அமைதி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு குகன் தம்பி, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தம்பியா. இந்த வருடத்தோட சிறந்த படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும், பிரம்மாண்டமான படமாக இருக்கும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் கிளிஃபாங்கர் ஒரு படம் பார்த்தேங்கய்யா. அப்போ நான் பார்க்கும்போது இது முன்னாடி ஒரு படம் நான் பார்த்துருக்கேன். ஸ்க்ரீனை பார்க்கும்போது அந்த அந்த ஃபர்ஸ்ட் விஷுவலே நான் தேடிருக்கேன் ஹீரோ அப்படிதான் இப்போ தேடினேன். இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்தது. அனைவருடைய வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக வேலை பார்த்துருக்கோம். எல்லாருமே உங்களை எல்லாரும் தனிப்பட்ட முறையில் நிறைய சொல்லணும், நிறைய வார்த்தைகள் சொல்லணும். ஒரே வார்த்தை வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சஞ்சனா அவர்களே. அண்ட் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷம். அதாவது எனக்கு என்னன்னா, மன்சூர் அண்ணனுக்கும் எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு, குகன் அண்ணனுக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு. அதாவது என்னன்னா, எங்க ஊர்ல வந்து நான் மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கிராமம் தான். அந்த சைட்ல வந்து ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கே போய் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த பேனர்ல நான் மில்லியன்ல போட்டிருக்கேன். மயிலாடுதுறையில் ஒரு ஹோட்டல் இருக்குல்ல பற்றி, அது நம்ம இதுதான் அப்படின்னாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இங்கேயே இருந்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ள போய் நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு குடும்பமா ஒரு போட்டோ எடுத்து அதை நாங்கள் வந்து மெமரியா கூட வச்சிருந்தோம். அதை வந்து அண்ணன் நான் காமிச்சேன். அதுவும் எனக்கு மிகப்பெரிய நன்றி. எங்க பேனரில் நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் குகன் அண்ணா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணா. எப்படின்னா நம்ம சினிமா தெரிஞ்ச அண்ணாக்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்போம், தெரிஞ்சுப்போம். அதாவது அவங்க ஷூட்டிங் போகும்போது நம்ம போய் பார்ப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படிலாம் பண்றீங்க, இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா இருக்குமான்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்டு போல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வைசர் குகன் அண்ணா. அதே மாதிரி இந்த படத்துல நான் ஸ்பாயிலரா சொல்லல, இது வெப்பன் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இன்ஃபினிட்டி எடுத்தாலும் அதை நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அந்த வேளையில சத்யராஜ் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்பதான் வந்து ஆவேசம்லாம் பயங்கர ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்குலாம் வந்து அடிதடி தான் ட்ரெண்டு. ஏன்னா எல்லாரும் போட்டு மேட்ச் பண்ணி அது இப்போ ஆவேசம் ட்ரெண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்க அப்பயே தக் லைஃபான ஒரு வில்லனை வந்து பார்த்திருக்கோம். சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்களை வந்து பார்க்கறதும், உங்களோட படத்துல நம்ம ஒரு சின்ன பாப்பாரு நினைக்க ரொம்ப சந்தோஷம். அண்ட் வசந்த் ரவி பிரதர், அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் தான் எடுத்தேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனில. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டா விஷனை நோக்கி போகக்கூடிய ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர். ஹாப்பி பிரதர் உங்க கூட ஒர்க் பண்ணது. அந்த தானியா அவர்களே, உங்களோட ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுக்குதான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரொடக்ஷன் சைட்லையும் பிளான் பண்ணோம். கடைசியில் நீங்க மிஸ் ஆகிட்டே இருந்தீங்க. நீங்க வேற அப்ப கனடால தெலுங்குலாம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்க எப்போ உங்க டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். உங்க கூட நடிச்சதுலேயும் மிகப்பெரிய சந்தோஷம். மைண்ட் கோபி அண்ணா, அவர் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்படின்னா நம்ம வந்து எப்போ ஒரு மாதிரி துவண்டு போயிருந்தாலும், தம்பியா ஒன்றும் இல்லை தம்பியா பண்ணிடலாம் தம்பியான்ட்டு ஒரு மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டியா இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்பவே சந்தோஷம். இது வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. என்ன இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு? நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிலிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சுதான் பண்ண முடியும். இந்த படத்துல வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு. நானும் பிஸியா மாசத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. போன மாசம் சிங்கப்பூர் சரவணா, அதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுக்கு முன்னாடி மேன்சன் ஹவுஸ் ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டானூர் மலையாள படம், இப்படி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா இதை வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை, எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் இந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று ஒரு படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன்.
அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானது இந்த படத்துக்கு பார்த்து வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிக்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிரேனை என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சோம், இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்க தைரியம் தான். உண்மையிலேயே நீங்க கமலா தியேட்டர்லயும் சத்தியம் தியேட்டர்லயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க 2 படம் எடுத்திருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன் கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்பான். ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்ச ஒரு மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போறாரு. தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோல நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வாயில வடை சுடுற கதை இல்லை, இது வந்து விஷுவலா வடை சுடுற கதை. அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தா அதை எடுத்து நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது. அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை. நீங்க என்ன உங்களோட நான் புரியவானம் படத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன். எத்தனை படம் புரியவானம் படத்துலயே சிவாஜி சார் வேற இருக்காரு. சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர். உதயகுமார் வந்து அப்ப சின்ன பையன் இல்லையா, 30 வருஷத்துக்கு மேல ஆச்சா. புதியவானம் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சிவாஜி சார் கேட்பாரு, கரெக்டா நடிச்சேனாப்பா. அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார், என்னப்பா இவ்வளவு பெரிய நடிகர். அவர் அப்பதான் நானும் அவரு ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி, நானும் பாட்னி மேஜர், அவரு உதயகுமார் பாட்னி மேஜர். அந்த மாதிரி நடந்த விஷயங்கள். ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது. ஆனா அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்துல வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா, எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி பில்டர் வைக்கிறாங்க. என்ன தவிர வசந்த் ரவி சட்டை கட்டினா 6 பேக்ஸ் வச்சிருக்காரு, ராஜீவ் பிள்ளை சட்டையை கட்டினா 8 பேக்ஸ் வச்சிருக்காரு அவரு. அது இங்க ஒரே சிங்கிள் பேக் தான். அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப, அவர் எனக்கு நம்ம புரியவானா எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணியிருப்பார். எல்லாம் அப்ப வந்து விக்ரம் தர்மா, சூப்பர் சுப்பராய மாஸ்டர் கிட்ட எல்லா படத்துலயும் அவரு சுதீஷ் ஒர்க் பண்ணுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு. சூப்பர் சுப்பராயன் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம், அப்படிப்பட்ட மாஸ்டர். ஆனா இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாம நோம்பி கும்பிடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படம் பாருங்க, விஷுவலா பார்க்கல அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா இனிமே எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கும். நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம். இப்போ பாகுபலியில நடிக்கலையும் நான் இதே வெயிட் தான். ஆனா இந்த கட்டப்பாறை அப்படி இருந்தது காரணம் இங்க பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க, May 17 கார்ட்டூனா பண்றாங்க. கட்டப்பா இன்னும் மசூல் எல்லாம் அதிகமாகி போச்சு. அதுல அவன் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் சில்வஸ்டர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கிறாப்புல. அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்துல வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி, என்ன ஹல்க், இது மாதிரி ஒரு பிரான்ச்சைஸ் ஆயிடும். அந்த பிரான்ச்சைஸ் ஆயிருன்னா காலம் பூரா அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துல ஒரு சைனீஸ் படம் வந்தது. அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனா இருக்கையில அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அங்க பொது உடைமை சமுதாயம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனை காட்டுவாங்க. அது இவனும் போவான். போனா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இங்கதான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பான். அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான். அது மாதிரி ஆயிடும். நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த RFC ராமோஜிராவ் பிலிம் சிட்டிக்கு போனா இன்னும் 10 வருஷத்துல 80 வயசு ஆகி போயிடும் உதய் சார். 70 போனா இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி, அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியா செலவு பண்ண வைக்கும்.
அப்படி இப்ப வந்திருக்கிற இளம் இயக்குனர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவுல பெருக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது, ஜப்பான்ல போகுது, வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகள்ல வாழும் இனமே தமிழ் இனம் தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிற தமிழர்கள் தான். அவங்க வந்து பலவிதமான மீடியால தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க. அதனுடைய வருமானம் அவ்வளவு நல்லா இருக்குது. தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் பிலிம் நீங்க டப் பண்ணி விட்டீங்கன்னா மன்சூர் சார், இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு தமிழ் ஆக்ஷன் பிலிம்ஸ். இங்க சரியா ஓடாத படம் கூட அங்க பிரமாதமா ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. அது ஒரு தனி பிஸ்னஸா அங்க இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன், இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியா விமர்சனம் எழுதி, இல்லை நல்லா இருந்தா நல்லா எழுதுங்க, நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க. அப்போதான் வந்து ஒரு மனிதனுக்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும் போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும் போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும். அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கு ஆதரவா இருந்தா போதும். ஏதோ நாங்க செலவு பண்ணி நடிச்சிட்டோம், நாங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்க வந்து புகழ்ந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அது ஊடக தர்மமும் கிடையாது. அதனால உங்க மனசுக்கு தெளிவாப்பட்டதை எழுதுங்க. நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல, இந்த படத்தை பத்தி எப்படியாச்சுங்களையே அது பொய்யில் ஆகி போகுதில்ல. எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுதுங்க. அதுதான் எனக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது. எனக்கு இந்த படத்துல 2 ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகனும் தான். அப்புறம் அதே மாதிரி உண்மையாதான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும், சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும். உதாரணத்துக்கு எடுத்தா அந்த கால KS கோபாலகிருஷ்ணன் சாரு, வி சேகர் சார் படம் எல்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலை ஜெயிக்குன்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர், அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர், இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், மக்கள் தலம் எம்ஜிஆர் காலத்துல, நடிகர் தலம் சிவாஜி சார் காலத்துல 75% கதை, 25% மேக்கிங். அதுக்கப்புறம் எங்க காலத்துல நானு விஜயகாந்த் சார் நடிக்கல 50-50 ஆகி போச்சு. இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க, பி வாசு, மணிவண்ணன் எல்லாம் வந்து கதை சொல்லல, இந்த இடத்துல சிரிப்பாங்க. கவுண்டமணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல கைதட்டுவாங்கன்னு கதை கேட்கல தெரியும். ஆனா இப்ப அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது. இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும். இல்லை நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு அதை முறியடிச்சிட்டோமே. ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடிச்சிட்டாங்க இல்லையா? அதனால எதிர்காலத்துல குகனும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இதுல இப்படிதான் இருக்கு, குடும்ப கதையை விட இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது. இதை நீங்க பெரிய சக்சஸ் பண்ணி இதை ஒரு பிரான்ச்சைஸ் பண்ணி, இதுல என் கேரக்டர் பேர் விசும்பன் தானே, ஆல்ரெடி கட்டப்பா ஒரு பிரான்ச்சைஸ் ஆயிருச்சு. ஏன்னா அது அனிமேஷனா வர ஆரம்பிச்சிருச்சு இன்னையில இருந்து. ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் என்னைக்கு மாறிடுச்சோ ஒரு கேரக்டர், அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும். அப்படி இந்த படத்துல என்னோட கேரக்டர் விசும்பன், அதுவும் விசும்பன் தானே பேரு, அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். கொஞ்ச நேரம் எங்களோட இருக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். ஐயோ பலன்னு இருக்காரு, லைட்லாம் கொஞ்சம் என் பக்கத்துல திருப்புங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ சார் உங்களுக்காக உங்க ரசிகர்கள் வந்து ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நீங்க வந்து அவங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திக்கிறீங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா வந்திருக்காங்க. ஆமாங்க, நானே அவங்களை எல்லாம் பார்க்கல, பல பேரை பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ஆமா, ஏன்னா வந்து என் வயசுக்கு ரசிகரா இருக்கிறவங்க அவங்களும் இப்ப பல குடும்ப சூழ்நிலைகள்ல போயிருப்பாங்க. சொல்ல போன ரசிகர் மன்ற தலைவர் ரவிராஜுக்கும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா ஆமா. சோ இப்ப வந்து நம்மளோட சைடு ரவிராஜ் அவர் அகில இந்திய தலைவர், அவரோட தலைமையில உங்களை பாக்குறதுக்காக அத்தனை பேரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மொமெண்டோவும் நாங்க வந்து வச்சிருக்கோம். சோ எல்லாரும் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பிளஸ் ஒரு அன்பு பரிசும் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க. We welcome everyone on stage for a quick photo session.
46 வருடங்கள் சார், 46 glorious years of சத்யராஜ் சார். இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது 46 வருஷமும் ராஜாவாவே இருக்காரு அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இந்த தருணத்துல உங்க ரசிகர்கள் எல்லாம் அவரோட சேர்ந்து கொண்டாடுறாங்க. சார் கொஞ்சம் பொறுமையா ப்ளீஸ். சார் கொஞ்சம் வழி விட்டுருங்க சார். ஒரே ரிக்வெஸ்ட், எல்லாருமே கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சத்யராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், தனஞ்சன் சார் அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகன் வசந்த் ரவி அவர்களுக்கும், தானி அவர்களுக்கும், மைம் கோவி அவர்களுக்கும், மற்றும் இங்கே நிறைய பேர் கணக்கு தெரியல, சுந்தரராஜன் சார் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளரோட படம்னு சொல்லலாம். ரொம்ப இந்த 3 பேருமே மன்சூர், அப்துல் அஜீஸ் அண்ட் அப்துல் காதர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள். சினிமாவை வந்து ரொம்ப 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 நேசிக்கிறவங்க. ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணிட்டு போயிடலாம். பட் அவங்க இந்த படத்தோட லொக்கேஷன் போயிருந்தேன் நான் ஷூட்டிங். அப்போ வேகமன் போயிருந்தேன். பாகுபலி பண்ண லொக்கேஷனாக தான் இதை ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லோகேஷோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டா சாரி. பட் அந்த பேட்டர்ல இருந்தது ரொம்ப நல்லா. அவங்க போட்டிருந்த செட் ஒர்க்கு எல்லாமே நான் பார்த்தேன். நான் இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல டீம், யங் டீம், நல்ல டீம், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம எடிட்டர் கோபி தான் பண்ணியிருக்காரு. நான் தனியாக கேட்டுக்கிறேன் கோபிகிட்ட. கோபி நிறைய சொன்னார் அந்த படத்தை பற்றி, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பட்ஜெட் பெருசாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. படம் தேட்டரில் போய் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகணும். ரொம்ப அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து தமிழில் புதுசாக தான் எனக்கு தெரியுது. இப்போ ட்ரெண்டில் இந்த படம் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நிறைய இங்கிலீஷ் மூவி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ தமிழில் இப்படி ஒரு படம் எப்படி இப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை, அந்த கேப்பை வந்து இந்த படம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் இந்த மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்துறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் திரும்பவும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜித் சார். ஸோ மில்லியன் ஸ்டுடியோஸ்க்கு வந்து என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம யோசிச்சிடலாம், நம்ம கண்டிப்பாக வந்து எழுதிடலாம். அந்த இமேஜினேஷன் வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணும். அது மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மன்சூர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த கதையை கேட்ட இபி ரிசோனாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கதையை ரெண்டு பேர்ட்டு சொல்லும் போது எனக்கு பெருசாக ஹோப் இல்லை. ஏன்னா இது யூஸ்வலாக வந்து சூப்பர் ஹியூமன், ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னாலும் எல்லா ப்ரொடியூசரையும் யோசிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னீங்க இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. ஆடியோ மேம் ஓகே ஓகே. ஹலோ சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணோம். ஏன்னா இந்த படத்தை வந்து ஸ்ட்ராங்காக நம்பி இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து மன்சூர் சாருக்கு சரி, அப்துல் சார் அண்ட் அஜித் சாருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்யராஜ் சாருக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சார் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் மாதிரி நானும் சத்யராஜ் சார் மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலி அமைதிப்படி வந்து குறைஞ்சதுக்கு ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன் நான்.
ஒரு டைலாக் வந்து மனப்படமாக தெரியும் எனக்கு. என்னோட மணியா அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரொம்ப வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா டைலாக்ஸும் ஒரு டார்க் ஹியூமர் வந்து அந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்தே கிடையாது. ஒரு அந்த டார்க் ஹியூமருக்குள்ள அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும், அவ்வளோ மெட்டஃபார்ஸ் இருக்கும் அந்த படத்தில். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் யாருமே எடுத்ததில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எப்படியாச்சும் மணிவன் சாரை பார்த்துலான்னு தான் வந்தேன். பட் அவர் இல்லாததான் மிகப்பெரிய ஒரு ஒருத்தம் இந்த இடத்துல. இருந்திருந்தால் கண்டிப்பாக இருந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சத்யராஜ் சார் வந்து இந்த கதையை நானும் மன்சு சார் போகும்போது சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு அப்போ ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா படத்தில் வந்து நிறைய ஸ்டன்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. அண்ட் இது எல்லாமே வந்து சார் ஒத்துப்பாரா, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்துச்சு எனக்கு. அப்போ சார் இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே அவங்ககிட்ட தான் கேட்டேன், கதை சூப்பராக இருக்குங்க, ஆனால் இதை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது தேவை, லைக் ஃபைனான்சியல் பேக்கப் தேவை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேக்கப் பண்ண முடியும். மஞ்சு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த கதையை நம்பின சத்யராஜ் சாருக்கும் சரி, மஞ்சு சாருக்கு நான் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆஃப் ஸ்க்ரீனில் பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட போய் என்ன ஷார்ட்டு என்ன சீனுன்னு மட்டும்தான் சொல்லுவேன், அது அப்படியே மேஜிக்காக கன்வெர்ட் ஆகும். அங்கே வந்து ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கான இது இருந்தது இல்லை. அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸில் பாடி லாங்குவேஜ்லேருந்து அவர் டைலாக்ஸ்லேருந்து எல்லாம் ஒரு டேக்கு தான். ஒரு டேக்கை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஏதாச்சும் டெக்னிக்கல் எரர் பண்ணிட்டு தான் எனக்கு போகும்போது தவிர அவர் சைடில் எந்த ஒரு எரர்ஸ் இருந்ததே கிடையாது. அவரோட கண்ணும் சரி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சத்யராஜ் சார் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நியூ டைமென்ஷன் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சூப்பர் ஹியூமனாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லெவல் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துருக்கு படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு விஷுவல்ஸும் ரொம்ப ஸ்டன்னிங்காக சர்வ் பண்ணியிருக்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு, உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் வசந்தரவி ப்ரோ பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ சத்யராஜ் சார் எந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு கேரக்டர், அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து வசந்த் ப்ரோ ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ராக்கியிலேருந்து சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வந்து இந்த படத்துக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் அவரோட கேரக்டர் பற்றி என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது லைக் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அவரும் எவ்வளோ டேக்ஸ் போனாலும் சரி, எவ்வளோ ஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, யோசிக்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பார். அண்ட் இஸ் பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தான் இருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு தருணத்துலையும் வந்து எனக்கு விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் ஒரு பேசிக்காக ஒரு ஆக்டராக வந்து ஒரு டைரக்டருக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் ஒரு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, மீன்ஸ் அ லாட் டு மீ ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒன் மேன் ஷோ கிடையாது. திஸ் இஸ் அ கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் பிரபு ப்ரோ, அண்ட் சிஜி டிபார்ட்மெண்ட் கோகுல் ப்ரோ, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சுகேந்தர் ப்ரோ, அந்த மாதிரி எடிட் கோபி ப்ரோ, எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே 100% கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி போர்டு வரைஞ்ச சந்திரன் பிரதர் முதற்கொண்டு. ஏன்னா சத்யராஜோட லுக் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவர் யூஸ் பண்ணுற விக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் ஒரு இன்வென்ட் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது முன்னாடி பார்த்த சத்யராஜ் நம்ம பார்க்கக்கூடாது, புதுசாக ஒருத்தர் காட்டணும் அப்படிங்கிறது எங்களோட ஆம்பிஷனாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு சந்திரன் வரைஞ்ச அந்த பெயிண்டிங் காட்டும் போது தான் எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்படி ஒருத்தர் தான் பார்க்க போகிற ஃப்ரேமில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னா அது காரணம் வந்து என்னோட டைரக்ஷன் டீம் தான். ஸோ சிஎஸ் கார்த்திக், தமிழ், பாலா அண்ட் எல்லாத்துக்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ. ஸோ மற்ற ஆக்டர்ஸ் தானியா ஹோப், ராஜீவ் பிள்ளை அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே அவங்களோட 100% கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃப்ளாலஸாக நடிச்சிருக்கிறாங்க.
ஸோ இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் சரி, மாபெரும் ஜாம்பான்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100% என்டர்டெய்னிங் ஃபில்மாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் இதில் சொல்ல வந்திருக்கும். அதாவது இயற்கை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல வரோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. பட் உலகமே ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு மழை பெய்ய வேண்டிய டைம்லேருந்து வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய டைம் மழை பெய்யுது. அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாற்றம் வந்து இருக்கக்கூடாது. இப்படியே போச்சுன்னா வந்து உலகம் வந்து அழிவை நோக்கி தான் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அனிமல் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்குது, ஒரு இனம் அழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். மனிதர்களுக்கு ஈக்குவலாக நேச்சரும் முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ப்ளஸ் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வந்து பாருங்கள், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சரி, தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் எங்களுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க. இதை நாங்கள் பார்க்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் எங்கள் எல்லாரோட வாழ்த்துக்கள். அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். யாராச்சும் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அண்ட் ஃபைனல் நாளைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நான், கார்த்திக், யோகி, நித்திலன், அஸ்வின், லோகேஷ் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு கேங்ல இருந்து இன்னைக்கு நான் ஒரு டைரக்ட் ஆயிருக்குன்னா அவங்க மெயின் காரணம். எல்லாம் நல்லது கெட்டதும் அவங்க பேசிப்போம். ஒரு கதையை சொன்னாலே அதில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பானு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் ஓப்பனா. அவ்வளோ சூப்பரான ஒரு டீம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் எல்லாமே க்ரோ இருக்குன்னா எங்களோட டிஸ்கஷன்ஸும் எங்களோட அந்த டைம்ஸும் அது காரணம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தட்ஸ் இட்.